வந்துகிட்டே தான் இருக்கும். கவலையே படக்கூடாது. எவெல்லாம் நம்ம தோத்துருவோம்னு நினைச்சோமோ அவன் முன்னாடி ஜெயிக்கிறது மாதிரி ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் வேற எதுவுமே கிடையாது. ஜெயிச்சு காமிக்கணும். இது மிஸ்டர் பீன் எல்லாருக்கும் பிடிக்கும்ல இல்ல? எப்பயுமே எப்போ தெரியாதவங்கலாம் தயவு செஞ்சு போய் பாருங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவ்வளோ சிரிப்பு வரும். அந்த மனுஷனுக்கு திக்குவாய், பேச்சு குறைபாடு உள்ள ஒரு மனிதர் மிஸ்டர் பீன். ஆனால் நடிக்கணும்னு ஆசை. முதல்ல எடுத்தோன்னே தலைவர் சூப்பர் ஸ்டார்னு சினிமாவுக்கு போயிருக்காப்புல. சார் நடிக்கிறோம், இங்கே வா, டயலாக் கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க. தந்தி அடிச்சிருக்காப்புல, டங்க 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 டங்க. என்னடா எப்போ படித்து முடிப்ப? முடிச்சிருவேன் சார். ரிஜெக்டு. சரி டிவிக்கு போகலாம், ரிஜெக்டு ரிஜெக்ட் ரிஜெக்ட் ரிஜெக்ட். அப்புறம் யோசிச்சிருக்காப்புல, பேச்சு குறைபாடுனால தான் இவ்வளோ ரிஜெக்ஷனோ, அதை சரி பண்ணுவோன்னு சரி பண்ணியிருக்காரு. மறுபடியும் ரிஜெக்ஷனு. என்ன பண்ணுறதுனே தெரியல. இவனுக்கு எவனுமே சரி பண்ண வர மாட்டான், நம்ம திறமையை நாம தாண்ட அந்த உலகத்துக்கு காமிக்கணும்னு அவரே ப்ரொடக்ஷனில், ஓன் ப்ரொடக்ஷனில் சிம்பிளாக மிஸ்டர் பீன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. உலகமே யாருமே எதிர்பார்க்காத வகையில் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த மனுஷன் இன்னைக்கு, அந்த மனுஷனுடைய சொத்து மதிப்பு மினிமம் 1000 கோடி இருக்கும். ரிஜெக்ஷன் இருந்தால் தான் வாழ்க்கையில் நமக்கு சந்தோஷமே.